சந்திர கிரகணம் இப்போ சில பேர் 27 நட்சத்திரம் இருக்குது. இப்போ எந்த நட்சத்திரத்துக்கு சந்திர கிரகணம் பிடிக்கிறது, அப்போ யார் பரிகாரம் பண்ணணும், நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். இப்போ நம்ம சாஸ்திரங்களில் இப்போ சந்திரன் கேதுவுடன் சேருகின்ற பொழுது, பௌர்ணமி நாள் வருகின்ற பொழுது இந்த சந்திர கிரகணம் ஏற்படும். அப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த பூர்ண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கின்ற பொழுது, அங்கே சிம்மத்தில் கேதுவுடன் சேருகின்ற பொழுது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அப்போ இந்த பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மமாக எடுத்துக்கணும். அவள் அந்த பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு தான் மெயின் இம்பார்ட்டண்ட். அதோடு சேர்ந்து இந்த பூரத்துடைய ஜென்ம, அணுஜென்ம, திரிஜென்மம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ பூரத்துக்கு ஜென்மம்னு எடுத்துட்டா அணுஜென்மம் பூராடம், அப்புறம் திரிஜென்மம் சொல்லுங்கிற போது பரணி. அப்போ பரணி, பூரம், பூராடம். இதில் பூரத்தை ஜென்மத்தை எடுக்கும்போது அணுஜென்மமாக பூராடமும், திரிஜென்மமாக உங்களுக்கு பரணியும் வரும். அப்போ அந்த 3 நட்சத்திரக்காரங்கள் பரணி, பூரம், பூராடம் கண்டிப்பாக பரிகாரம். இது பூரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தாப்பில் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு, பூர்ண நட்சத்திரத்துக்கு முன்பு உள்ள நட்சத்திரம், பின்பு உள்ள நட்சத்திரம் சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் இருக்கும். அப்போ மக நட்சத்திரக்காரர்களும் சாந்தி கிரக பீடா பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். உத்தர நட்சத்திரக்காரர்களும் கிரக பீடா பரிகாரம், மொத்தம் இந்த 5 நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதனுடன் சேர்த்து பார்த்தேன்னா இப்போ இந்த மகமும் உத்தரமும் சொன்னேன் இல்லையா, அந்த பூரத்தோட சிம்ம ராசியில் இருக்கு இல்லையா. இப்போ இந்த மகத்துக்கு ஜென்ம, அணுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரம் சொன்னால் அஸ்வினி, மகம், மூலம். அப்போ மகமும், அப்போ மூலமும் அஸ்வினியும் உண்டு. அதே மாதிரி உத்தரத்துக்கு உத்தரம், உத்திராடம், கிருத்திகை அவளுக்கு பண்ணுறது நல்லது. ஏன்னா அதோட சேர்ந்த நட்சத்திரங்களாக இருக்கிறதுனால. அதனால் மெயின் 5 நட்சத்திரங்கள் சொல்லுங்கின்ற பொழுது பிரதான நட்சத்திரம் பூரம், அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள். அதோடு சேர்த்து மகம் ஜென்மமாக பூரம் ஜென்மமாக இருப்பதனால் அந்த பூரம், பூராடம், பரணி 3 நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக சேர்த்து 5 நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். உபரியாக அப்படின்னு சொல்கின்ற பொழுது இந்த மகத்தினுடைய அணுஜென்மம், திரிஜென்மமான அந்த மூலமும் அஸ்வினியும், உத்தரத்துக்கு அணுஜென்ம, திரிஜென்மமாக இருக்கக்கூடிய உத்திராடமும் கிருத்திகையும், அந்த 4 நட்சத்திரக்காரரும் செய்து மொத்தம் 9 நட்சத்திரக்காரர்கள் பீடா பரிகாரம் செய்வது நல்லது. ஆனால் கண்டிப்பாக இந்த 5 நட்சத்திரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.